கட்டணும். அப்ப புஸ்தகாலயம்னு சொன்னா நூலகம். நூலகத்துக்கு போவோம். புஸ்தகாலய நூலகம், புஸ்தகாலயட்ட நூலகத்துக்கு யனவாண்டா போகிறோம், யாமுவாண்டா போவோம். 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 நாங்கன்னு தொடங்கக்குள்ள மட்டும்தான் மூவன்றது வரும். அப்பியாமு, அப்பிகாமு, அப்பி கத்தாகரம், அப்பி போமு, அப்பி அந்த மாதிரி வரும். அப்ப புஸ்தகாலயட்ட யாமு நாங்க நூலகத்துக்கு போவோம். ஆனா அப்பியான்னு தொடங்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க போவோம், நாளைக்கு வருவோம் சொன்னா நாங்க தானே முன்னு தொடங்குது. அதே போலதான் இப்ப யமுன்னு சொன்னா போவோம். புஸ்தகாலயட்ட யாமு புஸ்தகாலய நூலகம். அல்லது நீங்க இங்கிலீஷ் சொல் போறதா இருந்தா லைப்ரரி எக்கட்ட, லைப்ரரி எக்கட்ட, லைப்ரரி எக்கட்ட யாமு. அப்படியே பாருங்க, வார்த்தைகள் வசனங்கள் தொடங்குது. ஆய்போவன் சுப உதேசனக், வணக்கம், காலை வணக்கம். காலை வணக்கம். சுப உதேசனக், சுப உதேசனக், காலை வணக்கம். அவையும் ஆய்போன்னு சொல்றாங்க. இந்த லைப்ரரியில வரங்க இந்த புத்தகங்கள் பார்க்கறாங்க, இந்த எடுக்க. அடுத்தது வசனம் தொடங்குது. புஸ்தகாலயே உதயன்ம அறினவத, வடியா பாருங்க. புஸ்தகாலயே உதயன்ம, உங்களுக்கு தெரியும், உதயன்ம அறினவாத காலையிலேயே துறக்குமா? திறக்குமா? வெரி குட். புஸ்தகாலய நூலகம், உதயன் சொன்ன காலை, உதயன்ம காலையிலேயே அறினவாத புத்தகசாலை திறக்குதா? அப்படியே திறக்குமா? அறினவாத திறக்கிறதா, அதை திறப்பீங்களா? அதாவது நூலகத்தை காலையிலேயே திறப்பீங்களா? புஸ்தகாலய உதயன்ம அறினவாத, அறினவா திறக்கிறது, அறினவாத திறப்பீங்களா, திறக்கிறீங்களா? அப்படியே அவர் சொல்றா, ஓ உதே அட்டட்டா அறினவா. 8 மணிக்கு துறப்போம். அப்ப இதுல பாருங்க, அட்டட்டதான் சும்மா வந்துருக்கு. நம்ம டைம் பார்க்க கூட சொல்லி தந்தான். அப்ப டைம் சொல்லும் போது வெலாவ அட்டட்டன்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்க, உதே அட்டட்ட அறினவா, உதே வெலாவ அட்டட்ட அறினான்னு சொல்லல, உதே அட்டட்ட அறினவா. ஓ உதே அட்டட்ட அறினவா, காலையில 8க்கு திறப்பம். அப்ப வெலாவ அட்டட்டன்னு போடக்கூடாது. பாருங்க, இது இருக்கு. உதே அட்டட்ட அறினவா. இப்ப வெலாவ அட்டட்ட, வினாடி பாட்ட அப்படிலாம் இல்லை. உதே அட்டட்ட அல்லது அட்டாய் திகட்ட 8:30க்கு அப்படியே இருக்கும். உதய அட்டட்ட அறினவா, காலையில 8 மணிக்கு திறப்போம். வெலா வந்து போறல. கோ ஒயாலாகே பேக், எங்க உங்களோட பேக், எங்க உங்களோட கூட பை பை. புத்தகம். இப்ப பேக் சொன்னா இதுல எக்கண்டு வரல. அதுக்கு காரணம் சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சாக்க ஞாபகம் இருக்காக. கோ ஒயாலாகே பேக், இதுல இங்கிலீஷ் சொல் வந்திருக்கு, ஏன் எக்க வரல? பேக் நம்ம எக்க போடணும், ஏன் இதுல எக்க வரல? ஆனா எக்க வராது. கோ ஒயாலாகே பேக் பன்மை சொல். பெண்மையில வந்து ஓடியா, பெண்மையில அது வந்து ஓடியா. ஒயாலான்னு சொன்னா நீங்க தானே. அப்ப ஒயாலாக்கு என்றா உங்களுடைய, எங்க உங்களுடைய பேக் கண்டு வராது, எங்க உங்களுடைய பேக்குகள். அப்ப பன்மை சொல் வரும் எக்க அவடத்த வராது. அதனால இந்த இடத்துல எக்க போடல. படிச்சது படிச்சிருக்கேன். அடுத்தது எங்கேன்னு சொன்னா கோண்டு வரும், கொகேதண்டு வரும். இப்ப இந்த இடத்துல பேக்ன்றது பொருட்கள் தானே, பொருள். அந்த பொருள்கள் எங்கன்னு கேட்கிற டைம்ல கோ பயன்படுத்தணும். அப்ப எங்க போறீங்க என்று கேட்டா கோயான்னே இல்ல. அப்ப பிரதேசத்தை குறிச்சு எங்கண்டு கேட்கிற டைம்ல கொகேத வரும். பொருட்கள் நபர்களை தேடும் போது கோண்டு பயன்படுத்துவோம். அப்ப கோயாலகே பேக், எங்க உங்களுடைய பேக்குகள், அதனால எக்க வரல. கோயாலகே பேக். அப்ப நம்மளும் அப்படி கேட்கலாம், எங்க உங்களுடைய பேக், எக்கண்டு வராது. அப்படி சொன்னாப்புல கோயாலகே பேக், எங்க உங்களுடைய பேக்குகள். ஏவா மெத்தன தியலயன், ஏவா மெத்தன தியலயன். அதை இதுல விடத்துல வச்சுட்டு போங்க. ஏவாண்டா அவைகளை, அவற்றை, அதுகளை, அவைகளை நாங்க பேச்சுவையில அதுகளைன்னு சொல்லுவோம். அதுகளை ஏவா, ஏவான்னு சொன்னா அது, இந்த ஏன்னு சொன்னா அது, அந்த ஏவான்னு சொன்னா அவைகளை, மேவான்னு சொன்னா இதுகளை, இவைகளை. மேவா மெத்தன தியலயன், இந்த இடத்துல மெத்தன, இந்த இடத்துல வைத்து விட்டு போங்க, வச்சுட்டு போங்க. அங்கள நாய கொஞ்சம் கட்டணும் போலாரையோ. மேவா ஓம் சார், அதான் பல்லா புரணவா, பல்லா புரணவா.
மேவா மெத்தன தியல அப்ப பாருங்க தமிழ் வசனமா இருக்கு. அதுகளை இவ்விடத்தை வச்சுட்டு போங்க. அதுகளை இந்த இடத்துல வச்சுட்டு போங்க. ஏவா அதுகளை மெத்தன தியலா எண்ணெய் வச்சுட்டு போங்க. தியனவா வைக்கிறது. இந்த இடத்துல பாருங்க தியனவான் இருக்கா, தீ யனவா தீயனவா வைக்கிறது. சரியா, தீ யனவா தியனவான்னு சொன்னா அது இருக்கிறது. அப்ப இது ஏ சத்தம் தீயே, இது சிங்களத்துல தியனவா தியேனவா, இது இருக்கிறது, இது வைக்கிறார் தியனவா. அப்ப தியலா வச்சுட்டு தியலா. சரியா, அப்ப தியலா என்று உச்சரிக்கும் யானா தியலா தியலா இல்ல தியலா தியலா வச்சுட்டு தியலா எண்ணெய் வச்சுட்டு போங்க. தியலா எண்ணெய் வச்சுட்டு போங்க. தியாக எண்ணெய் வேண்டா வச்சு கொள்ளுங்க. வச்சு கொள்ளுங்க. தியாக எண்ணெய் மேக போட்ட தியாக எண்ணெய் புழுவாந்த இத கொஞ்சம் வச்சு கொள்ள இயலுமா? மேக போட்ட தியாக எண்ணெய் புழுவாந்த இதை கொஞ்சம் வச்சு கொள்ள இயலுமா? அப்படி மேக போட்ட தியாக எண்ணெய்க்கோ அத்தே தியாக எண்ணெய்க்கோ கையில வச்சு கொள்ளுங்களேன். அத்தே கையில் அத்தே தியாக எண்ணெய்க்கோ கையில எடுங்கண்டா அப்படி சொல்லுவீங்க. அதேங்கண்ண அது கையால எடுங்க. அத்தீங்கண்ண கையால எடுங்க. கையில எடுங்க. என்ன ஞாபகம் படிச்சாங்க? அத்தட கண்ணா, வெரி குட். அத்தட கையில எடுங்கன்னு சொல்லும்போது கைக்கு எடுங்க. அத்தட கண்ணு அப்படியே நம்ம எழுத்து படிச்சனாமானே மிஸ்டர் விஜய், நம்மட புது படிச்சாங்க ஞாபகம் இப்பதான் வருது. சாது பிராக்டிஸ் அடிக்கடி சரி அடிக்கடி பார்க்கும். கையில் எடுங்க. அத்தட்ட கண்ண கையில் எடுங்க. அத்தின் கண்ண கையால எடுங்கன்னு சொன்னாதான் அத்தின் கண்ணு. கையால எழுதுங்க. கையால எழுதுங்க. அத்தின்லியா என்ன அதின்லியன் அத்தட்ட கண்ண கையில எடுங்க. அப்படியே அப்ப என்னது தியலை அண்ணன் வச்சுட்டு போங்க. மென்ன டோக்கன் ஏக்க அப்படின்னா மென்ன டோக்கன் இந்தாங்க டோக்கன். டோக்கன் அந்த காசு மாதிரி ஒரு பொருள் உண்டு. டோக்கன் இந்தாங்க. மென்ன டோக்கன் ஏக்கன்னு சொன்னா அந்த ஏக்க வருது. அது வந்து ஒன்றை தான் கொடுக்காவும். மென்ன டோக்கன் ஏக்க ஒரு ஆளுக்கிட்ட கொடுக்காவும். மென்ன டோக்கன் இந்தாங்க டோக்கன் அப்படின்னு சொல்லி மேக்க அரகென அண்ணன் இது எடுத்துட்டு போங்க. எடுத்துக்கொண்டு போங்க. எடுத்துட்டு போங்க. அரங் என்னண்டா எடுத்துக்கொண்டு போங்க. எடுத்துக்கொண்டு சில பேர் சொல்லுவாங்க இந்த எடுத்துக்கொண்டு வாங்க வாங்கி கொண்டு வாங்கன்றது அரகேனன்றதுக்குள்ள அரங்கன்னு தான் போல. நெஞ்ச பாருங்க இதுல எழுதி இருக்குது அரகேன. அரகேன மேக்க அரகேன அண்ணன் எடுத்துக்கொண்டு போங்க. இதை எடுத்துக்கொண்டு போங்க அப்படிதான் சொல்லுவோம். அல்லது எடுத்துட்டு போங்க, எடுத்துக்கொண்டு போங்க. அரகேன அண்ணன் அரங்க அண்ணன் சொல்லுவோம். புத்தகத்துல பாருங்க மேக்க அரகேன அண்ணன் இதை எடுத்துக்கொண்டு போங்க. ஸ்தூதி மிச்ச நன்றி, மிக்க நன்றி. சொல்றது கொஞ்சம் எழுத்து மொழி மாதிரி வரும். நீங்க கொடாக் ஸ்தூதி மிகவும் நன்றி, கொடாக் ஸ்தூதி மிகவும் நன்றி. அடுத்தது மகே அழு சாமாஜிக காட்பத்த கண்ணோன. அதாவது சாமாஜிக காட்பத்தன்னு சொன்னா அந்த நூலக அட்டைன்னு சொல்லுவோம். மெம்பர்ஷிப் கார்டு. அது மகே என்னுடைய எண்ட அழு புதிய சாமாஜிக காட்பத அதாவது மெம்பர்ஷிப் கார்டு கண்ணோன எடுக்க வேணும். கியசத்தியே மம இல்லும் பத்ரே துண்ணா கால சொற்கள்ல போன வாரம் விண்ணப்ப படிவம் மாம நான் இல்லும் பத்ரேன்னு சொன்னா விண்ணப்ப படிவம் இல்லும் பத்ரே துண்ணா கொடுத்தேன். கொடுக்கிறது தேனவா கொடுத்தேன் துண்ணா. அப்படியே பாருங்க எல்லாமே தமிழ் மாதிரி தானே இருக்கு. இதுலயே பாருங்க எல்லாம் கிட்டத்தட்ட கிய சத்தியே மம இல்லும் பத்ரே துண்ணா. போன விழாம நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன். அது நமக்கு என்ன அவ சொல்லுவா பேரை சொல்லுங்க. அவ சொல்லுவா மாதவி சுமந்திரன் அப்படி பேர். கார்டு தேக்கக் தியனவா ரெண்டு கார்டு இருக்கு. கார்டு தேக்கக் தியனவா ரெண்டு கார்டு இருக்கு. பொஹோம ஸ்துதி மிக்க நன்றி.
மெத்தனை அச்சங்கரண்ண மெத்தனை அச்சங்கரண்ண இதுல கையெழுத்து வைங்க. கையெழுத்து வைங்க. மெத்தனை இந்த இடத்தில் கையெழுத்து வைங்க சொல்ற ஒரு வினைச்சொல். அச்சன் கரன் அச்சன் இச்சன் அச்சன் கரன் அசங்கரன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. சரியா? இந்த யா இத்தனால வச்சுட்டு அசங்கரன்னு சொல்லுவாங்க. அசங்கரன்னு சொல்லுவோம். இப்ப உற்சாகக்கரன்னு உற்சாக இதே மாதிரிதான். இந்த இத்தனா சாண வரும்போது உற்சாகக்கரன் அதுக்கு உற்சாகரன் உற்சாகரல வளன் உற்சாகரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம உற்சாகரன் இலக்கம் என்றா ஊக்கமளிங்கயா. முயற்சி செய்யுங்க. ட்ரை பண்ணுங்க. உற்சாகரன் முயற்சி முயற்சி உற்சாகரன். அப்ப உற்சாகரலன்னு சொல்லுவாங்க. உற்சாகரல அதே போலதான் இந்த அச்சன்றத இந்த இத்துக்கு பதிலா இசை போடுறாங்க. அசங்கரன் அசங்கரன் அந்த மாதிரி. மெத்தனை அச்சங்கரன்னு இந்த இடத்துல செய்யுங்க. பொத்கண்ணே கொஹோமத பொத்கண்ணே கொஹோமத புத்தகம் எடுக்கிறது அப்படி. புத்தகம் எடுக்கிறது அப்படி. பொத்கண்ணே கொஹோமத புத்தகம் எடுக்கிறது நேரடி மொழி. பொத்கண்ணே புத்தகம் எடுக்கிறது. கொஹோமத எப்படி எப்படி இந்த வசனம் எப்படி அமைக்கிறது? கண்ணை வாண்டா எடுக்கிறது. அப்ப இதை எப்படி வசனம் அமைக்கிறது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. புத்தகம் எடுக்கிறது அப்படி. அப்ப எப்படி என்ன அப்படி? கொஹோமத எப்படி என்ன கொஹோமத புத்தகத்துக்கு பொத். அப்ப எடுக்கிறது. அப்ப வினைச்சொல் வந்தா என்ன செய்யணும்? ஏசத்தமா மாத்தணும். கொஹோமத பொத் கண்ணே அப்படியும் எடுக்கலாம். அப்படியும் நாங்க வசனத்தை பயன்படுத்தலாம். இதுல இருக்கிற மாதிரி தான் இல்ல. இப்ப நாங்க எப்படி புத்தகம் எடுக்கிறது? புத்தகம் எடுக்கிறது அப்படி. இப்படி தமிழ்லயும் நாங்க கேட்போம். புத்தகம் எடுக்கிறப்படி அப்படியும் கேட்போம். எப்படி புத்தகம் எடுக்கிறது அப்படியும் கேட்போம் தமிழ்ல. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு மாதிரியும் நாங்க சிங்களத்துல பயன்படுத்தலாம். இதே முறையில தான் கேட்கணும் இல்ல. சரியா? நம்ம தமிழ்ல அழைக்கிற மாதிரி இந்த 2-3 மாதிரி மாத்தி மாத்தி கேட்கலாம். ஆனா அதுக்குள்ள ரூல் இருக்கணும். வினைச்சொல் வந்தா ஏசத்தமா மாத்தவனும், கேள்வி சொல் வந்து உல தொடங்க வேணும். கொஹோமத கவத்த மொனவத. அதே மாதிரி வினைச்சொல் வந்தா ஏசத்தம் வரவன். பொத்கண்ணே கொஹோமத புத்தகம் எடுக்கிறது அப்படி. அல்லது கொஹோமத பொத்கண்ணே அப்படியும் மாத்தலாம். எப்படி புத்தகம் எடுக்கிறது? காட் தெக்கட்ட பொத் தெக்காக் கண்ண புழுவா. காட் தெக்கட்ட பொத் தெக்காக் கண்ண புழுவா. 2 காட்டுக்கு புத்தகம் 2 எடுக்கலாம். 2 எடுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம கதைக்கிற மாதிரி தான். இப்ப பாருங்க நம்ம படிச்சே வருது. காட் தெக்கட்ட 2 காட்டுக்கு தெக்க 2 தெக்கட்ட 2க்கு. இந்த தெக்கா கண்டு போடுறதால முன்னுக்கு போட்டிக்காங்க. பொத்த கண்டு இல்ல பொத். பொத் தெக்காக் தான் போட்டிக்காங்க. தெக்கன்ற பன்மை சொல்லண்டோடியா பன்மை இலக்கம் என்றோடியா. பொத்த கண்டு போடல பொத். பொத்தண்டா புத்தகங்கள். அப்ப பேச்சு சிங்களமா இருந்தாலும் இலக்கங்கள் பன்மை அமையும் போது முன்னால வர பேர் சொல் பன்மையெல்லாம் போடணும். காட் தெக்கட்டா பொத் பொத் தெக்கா புத்தகங்கள் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். பொத்த தெக்க கண்ண புழுவான்னு சொல்லக்கூடாது. அது பிள்ளையாமை. அவங்க மனசுக்குள்ள சிரிப்பாங்க. இவடத்த பிள்ளை விட்டிக்கார் அவருக்கு கொஞ்சம் சரியா தெரியான்னு சொல்லி. அப்ப இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு சொல்லுமா இருந்தா முன்னுக்கு வர பேர் சொல்ல நீங்க பன்மையா மாத்தோம். நம்ம படிச்சுனாங்க. பொத் தவஸ் கீயக் தியாகண்ண புழு வந்த நல்லா லேசு பாருங்க. பொத் தவஸ் கீயக் தியாகண்ண புழு வந்த. எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம் இந்த புத்தகத்தை? நாங்கள் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம்? புத்தகங்களை பொத் புத்தகங்களை 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 தவஸ் கீயக் எத்தனை நாட்கள் எத்தனை நாளைக்கு தியாகண்ண புழு வந்த எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம் தியாகண்ண புழுவான். தவஸ் கீயக் தியாகண்ண புழு வந்த எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும் அப்படி சொல்லுவோம். அடுத்தது சத்தி தேக்காய் 2 கிழமை. சத்தி தேக்காய் 2 கிழமைக்கு. ஈன்றது அப்ப சொல்லி தானே. ஈன்றது என்ன வரும்? 2 கிழமையால 2 கிழமை தான். அப்ப தெக்க தமா என்றது சுருக்கி தெக்காய் 2 கிழமை தான். அப்ப தெக்கண்டு வந்ததால ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கம் வந்ததால சத்தியன்னு சொன்னா 1 கிழமை. சத்தியன்னு சொன்னா கிழமை. இதுல போடுவாங்க சத்தி தெக்காய் கிழமைகள் 2 கிழமைகள். 2 கிழமை என்னக்குள்ள சத்திய தெக்காய் என்று சொல்லக்கூடாது.